ஈஸ்வரி ராமமூர்த்தி கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்றாங்க. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், வா சொல்லி. ஈஸ்வரி, என்ன விஷயம்? என்னங்க நீங்க கேட்கணும்னு சொன்னீங்க, அது என்ன சொல்லுங்க. எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. உன் மகன் எவ்வளவு கேடுகட்ட வேலை பார்த்திருக்கான் பாத்தியா? கோபியோட பிள்ளைங்க கோவப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு, ஆனா நீங்க கோவப்படுறதுல கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. கொஞ்சம்தான் பேசுறியா ஈஸ்வரி? இனியாவுக்கு மன நெருக்கடியை ஏற்படுத்திட்டாண்டி கோபிய அடிக்காம விட்டது நான் பண்ண தப்பு ஈஸ்வரி. அதான் இருந்தாலும் கோபி நம்ம பிள்ளை, கொலையே பண்ணாலும் நம்ம அப்படியே விட்டுற முடியுமா? என்ன ஈஸ்வரி நியாயம் பேசுற? அங்க எல்லாரும் கைவிட்டுட்டா கோபி என்ன செய்வான்? யாரு உன் பிள்ளைய கைவிட்டா? அவனுக்கு பிள்ளை பிறக்க போது, சந்தோஷமா இருங்கன்னு தானே வழி அனுப்பி வைக்கிறோம். இப்படியே அங்க அனுப்புறீங்க? இனிமேட்டு பையன் வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புறீங்க. ஈஸ்வரி, மகன் மேல பாசம் ஜாஸ்தி ஆயிருச்சா? கோபி என்கிட்ட அழுகுறாங்க, எல்லாரும் இல்லாம போயிட்டா நான் என்ன செய்யறதுன்னு சொல்றாங்க. அவனோட கல்யாண கதையெல்லாம் விடுங்க, அதுக்கு முன்னாடி கோபி நல்லபடியா இல்லையா? சரி, கோபி நல்லபடியா இருக்கிறப்ப நம்மளும் நல்லபடியா தான் இருந்தோம். இப்ப இந்த மாதிரி கேடுகட்ட வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சானோ, அன்னையில இருந்தா வெறுப்பு வந்துருச்சு அவன் பேர்ல. இருந்தாலும் அவன் பாவங்க, அதுக்குன்னு வீட்டுக்குள்ள உட்கார வைக்கணும்னு நினைக்கிறியா? இந்த மாதிரி எண்ணமெல்லாம் இருந்துச்சுன்னா உன்னையும் சேர்த்து வெளியே துரத்திடுவேன். நீங்க என்னங்க அனுப்புறது? நானே கோபி கூட போலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, இத சொல்லதான் என்ன கூப்பிட்டியா? ஆமாங்க, இருந்தாலும் பெத்தவளா போயிட்டேனே. என்ன கோபிக்கு சப்போர்ட் பண்றியா ஈஸ்வரி? இத்தனை வருஷமா உன்னை பாத்துக்கிட்டாலே பாக்கியா, அவளை விட்டுட்டு போறேங்கிற? பாக்கியா பக்கமா கோபி பக்கமான்னு சொல்றதெல்லாம் விஷயம் இல்ல. அவன் அழுகுறாங்க. கோபி இருக்கிறது ஒரே ஒரு பையன்தான். அவன் அழுகும்போது நான் எப்படி வரமாட்டேன்னு சொல்ல முடியும்? அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எனக்கு பிள்ளையே இல்லாம போயிருங்க. தாராளமா போ ஈஸ்வரி. எப்ப அனுப்புறதுதான் இருந்தீங்களா? சரி, நீ போகணும்னு முடிவு பண்ணிட்ட, உன் மகன்கிட்டயும் சொல்லிட்ட, அப்பனா கிளம்ப வேண்டியதானே? அங்க போய் பட்டாதான் இந்த வீட்டோட அருமை தெரியும், பாக்கியாவோட அருமையும் தெரியும். யாரும் பாக்கியாவை பதச்சுக்கிட்டு போல. அம்மா தாயே எதுவும் சொல்லல, போறதுன்னு முடிவு பண்ணிட்ட. என்னென்னமோ சொல்லி மயக்கி வச்சுட்டான். போறவங்கள நிறுத்துவேன்னுலாம் நினைக்காத. போய் பட்டாதான் உனக்கு புத்தி வரும். ஒரு நாள் ஏறினேன்னா ஒரு நாள் இறங்குவ. அப்படிப்பட்ட உனக்கு அவனை பத்தி தெரிஞ்சாதான் புத்தி வரும். கிளம்பு முதல்ல. என்ன எல்லாரையும் பாத்துக்கிட்டு இருக்க? அடுத்த ஒரு ஷோக்கெல்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது, அடிக்கிற வெயிலுக்கு போய் படுப்பேனா அப்படின்னு ராமமூர்த்தி சொல்றாரு. நான் கிளம்புறேன், எல்லாரும் சந்தோஷமா ஹாப்பியா இருங்க. போதும், நம்ம கிளம்புவோம். உடம்பு சரியில்லைன்னு உங்க அம்மா கூப்பிட்டாங்க, அப்ப என்ன சொன்னேன்? வர வேண்டான்னு சொன்னேன். கிளம்பி வந்து என்னென்னலாம் அவமானப்படணுமோ அதெல்லாம் பட்டாச்சு. வழி இல்லாம உங்க கூட வந்த காரணத்துக்காண்டி நானும் அசிங்கப்பட்டாச்சு. அதெல்லாம் போதும் கோபி, போலாம். ராதிகா, இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நடக்காம நம்ம எப்படி போறது? கோபி சொல்றாரு. செலியன் சொல்றாரு, பாட்டி கிட்ட சொல்லிட்டு போகணுமா? தெரியும், நீங்க கிளம்புங்க. ஆண்டி நீ கொஞ்சம் அமைதியாடுறா. சரி, பொட்டிய தூக்கிட்டு வந்துட்டாங்க. யாரும் கேக்குறாங்க, பாட்டி பொட்டிய எடுத்துக்கிட்டு எங்க போறீங்கன்னு. சொல்றாரு, அது உங்க பாட்டியோட சூக்கே. பாட்டி என் கூட வரப்போறாங்க என் வீட்டுக்கு. நான் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். நானும் ராதிகாவும் மாத்திரம் போல, எங்க அம்மாவும் என் கூட வர்றாங்க. 3 பேரும் ஒன்னா இந்த வீட்டை விட்டு வெளியே போறோம். யாரும் பாட்டிய போக வேணான்னு சொல்றாங்க. கோபி நான் பாத்துக்கிறேன் எங்க அம்மாவுன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. கிளம்புறப்ப பாக்கியா வந்துட்டாங்க. சொல்றாங்க, அம்மா டாடி கிளம்பிட்டாங்க, கூட பாட்டியும் போறாங்க. சொல்றாரு, பெத்த பாசமா நேத்தி வந்த பாசமான்னு பாக்கும்போது பெத்த பாசம் தான் பெருசுன்னு எங்க அம்மா முடிவு எடுத்துட்டாங்க. பசங்க என் கூட இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, இப்ப எங்க அம்மா என் கூட இருக்காங்க. போலாம் ராதிகா, நோ வேஸ்ட் ஆஃப் டைம். பாக்யா வழி விட்டு நிக்கிறாங்க அவங்க போறதுக்கு. பாக்யா கிட்ட ஈஸ்வரி சொல்றாங்க, எனக்கு கோபி மாத்திரம் தான் இருக்கான், கோபிய என்னால தனியா விட முடியாது. சொல்றாங்க, நான் எதுவும் சொல்லலையே, நான் இப்ப போறதில்ல, உனக்கு பிரச்சனையே இல்லை அப்படித்தானே? இப்படி நான் சொல்லவே இல்லை. இப்படி ஒரு முடிவு எடுக்கும் போது நான் குறுக்க நிக்க மாட்டேன். பாக்யா, நான் எப்ப போவேன்னு இருந்திருப்ப போல. நீ உன் மகன் கூட போகணும்னு அறிவு கட்டத்தனமா முடிவு எடுத்துட்டு பாக்யாவை கேள்வி கேட்டுட்டு இருக்க. கூடிய சீக்கிரமே நான் புத்தி கட்டி இப்படி பண்ணிட்டேன்னு நீங்க வந்து நிப்ப பாரு. சொல்றாரு, அந்த நிலைமை எங்க அம்மாவுக்கு வரவே வராது. அம்மாவை நான் மகாராணி மாதிரி பாத்துப்பேன். யாரு, நீயா கோபி? ராதிகா அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. கேக்குறாங்க, இது என்ன பொட்டியோட வந்திருக்க ராதிகா? அந்த வீட்டுல இருந்து நான் வந்துட்டேம்மா. சொல்றாங்க, இனிமேட்டு நீங்க இங்கதான் இருக்க போறீங்களாம்மா? ஜாலி. ஏதாவது பிரச்சனையா ராதிகா? நீ மாத்திரம் தான் வந்திருக்கியா? மாப்பிள்ள எங்க? அவரு வரலையா? வர வந்திருக்காரு. பொட்டிய வச்சுட்டு ஈஸ்வரிய கூட்டிக்கிட்டு வர்றாங்க வீட்டுக்குள்ள. இன்று பகாமா நாணயம் $. நாளை சந்திப்போம்.